சந்திரனை பற்றிய உயர்வுகளை பாடுகிறார் வில்லிபுத்தூரார். பொருந்த வானுரை நாள்களை நாள்தோறும் புணர்வோன், அருந்த வானவர்க்கு ஆரமுது அன்புடன் அளிப்போன், திருந்த வானவர்க்கு அரியவன் செஞ்சடை முடிமேல் இருந்த வானவன் பெருமையை யார்கொலோ இசைப்பார். சந்திரனை பற்றி ஒரு 4 பாட்டு. ஆனால் அந்த 4 பாட்டில் எவ்வளோ விஷயம் வரும். பொருந்த வானுரை நாள்களை நாள்தோறும் புணர்வோன். நாள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நாள் அப்படின்னா சனிக்கிழமை, திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை இல்லையா? சனிக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னு சொல்கிறது தானே. இன்னொரு சொலவடை உண்டு. நாள் நட்சத்திரம் பார்க்காதேம்பார்கள், இல்லை நாள் நட்சத்திரம் பார்க்கணும்பார்கள். அப்படின்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்க்கணும். நாள், கோள், இது ரெண்டுத்துல என்ன? கோள் எதை குறிக்கும், நாள் எதை குறிக்கும்? பழைய இலக்கிய மரபில் கோள் என்பது 9 கோள்கள்னு சொல்கிறோமே, அந்த கிரகங்களையும், நாள் என்பது நட்சத்திரங்களையும் குறிக்கும். நாள்னு சொன்னாலே அது நட்சத்திரம்தான். பொருந்த வானுரை நாள்களை நாள்தோறும் புணர்வோன். என்னன்னைக்கு எந்த நட்சத்திரத்தோடு சந்திரன் கூடுகிறான் அதை வச்சு தானே கணக்கு. பஞ்சாங்க கணக்கே எப்படி வருகிறது? எந்த நட்சத்திரத்தோடு சந்திரன் கூடியிருக்கிறான். நீங்கள் முழு நிலா எந்த நட்சத்திரத்தோடு கூடுமோ அதை வச்சு தான் மாதத்துக்கே பேர் லூனார் சிஸ்டத்தில். சைத்திர மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தோடு, வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தோடு, என்ன அந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸில் ஒரு 2.25 நட்சத்திரம் இப்படி அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும். அதனால தான் சில சமயத்தில் விசாக நட்சத்திரத்தோடுன்னு சொல்லுவோம். ஆனால் பௌர்ணமி ஒரு நாள் முன்னால் பின்னால் வரும். வைகாசி விசாகம் இந்த பக்கம் அந்த பக்கம் வரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தி வரும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு பௌர்ணமி இருக்கணும்னு கணக்கு இல்லையா? ஆனால் சில நேரத்தில் பார்த்தா பௌர்ணமி அன்னைக்கு இருக்காது, அடுத்த நாள் வரும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் தான் கணக்கு. மற்ற திருக்கோயில்களில் பௌர்ணமி கணக்கு. ஆனால் இந்த கணக்குக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, சந்திரன் நட்சத்திரங்களோடு சேருகிறான். பொருந்த வானுரை நாள்களை நாள்தோறும் புணர்வோன், அருந்த வானவர்க்கு ஆரமுது அன்புடன் அளிப்போன். தேவர்களுக்கு அமுதத்தை கொடுக்கக்கூடியவன். அவன் எங்க அமுதத்தை கொடுத்தான்? பார்க்கடல் கடைஞ்ச போது அவனா கொண்டு வந்து அமுதத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. இறைவனை முழுக்க முழுக்க தியானித்து திவ்ய நிலைமையில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அமுதத்தை, மகிழ்ச்சியை பொழியக்கூடியவன். ஒரு பழைய பாட்டு உண்டு தெரியுமா, சினிமா பாட்டு, அமுதை பொழியும் நிலவே. அமுதை பொழியும் நிலவே. ரொம்ப ஆர்டினரியாக பார்த்தா நல்ல முழு நிலா இருக்கிற சமயத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆம்பியன்ஸே ரொம்ப நிம்மதியாக இருக்கும், அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அப்படியே தேவலோகத்து அமுதம் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்கும் அமுதை பொழியும் நிலவே. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஃபிலசாபிக்கல் மீனிங் என்னன்னா, அந்த ஞான ஒளி உள்ளுக்குள் கிடைக்கும்போது அமுதம் பொழியக்கூடிய தன்மை. அருந்த வானவர்க்கு ஆரமுது அன்புடன் அளிப்போன், திருந்த வானவர்க்கு அரியவன் செஞ்சடை முடிமேல் இருந்த வானவன். செஞ்சடை முடிமேல், சிவபெருமானுடைய செஞ்சடை மேலே இருக்கக்கூடியவன். அவனுடைய பெருமையை யார்கொலோ இசைப்பார். மண்டலம் பயில் உரகற்பேர் உயிர்ப்பினால் மயங்கி மண்டலம் பொற வருந்திய பெருந்துயர் மாற, மண்டலம் தனை நிழலெனும் மரபினால் தனது மண்டலம் பொழி அமிழ்தின் மெய் குளிரவே வைத்தோன். சந்திரன் எவ்வளோ உயர்ந்தவனா! இந்த பூமி அப்படியே வெப்பத்தில் துடிச்சு போச்சு. இந்த பூமியை யார் தாங்கி இருக்கிறார்கள்? பூமியை யார் தாங்கி இருக்கிறார்கள்? தன்னோட ஒரு தலையில் தாங்கி இருக்கிறது ஆதிசேஷன்னு தானே கணக்கு. பாம்பு தானே என்ன இருந்தாலும். அந்த பாம்பு மேலே நீங்கள் வெயிட்டை ஏற்றிகிட்டே போனால்
அந்த பாம்பு அப்படியே கஷ்டப்பட்டு ஏன் வாசுகி பாம்பு தான் அப்படி கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுதுன்னா, கீழ இருக்கிற பாம்பு மூச்சு விடாதா? மண்டலம் பயில் உரகர் பேர் உயிர்ப்பினால் மயங்கி. கீழ இருக்கிற உரகம்னா பாம்பு. இந்த மண்டலத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாம்பு இருக்கே, அந்த பாம்பு அப்படியே பெருமூச்சு விட்டு அந்த விஷக்காற்றுல மயங்கி மண் தலம் போற மண்டு அலம் போற. அலம்னா விஷம். அப்படியே விஷம் இந்த பூமிய தாக்கி அது மோதினதுனால வருந்திய பெருந்துயர் மாற மண்டலம் தனை நிழலெனும் மரபினால் காக்கக்கூடியவன். இந்த பூமி அப்படியே விஷத்துல துடிச்ச போது தன்னுடைய நிழலை கொடுத்து அமுதத்தை கொடுத்து இந்த பூமியை காப்பாற்றிய சந்திரன், அந்த சந்திர வம்சம் பற்றிய கதை இது. எதுக்காக சந்திரனை பத்தி இவ்வளோ டீட்டெயில்டா கொடுக்குறார்?